ஆந்திராலேருந்து காய்கறிகளை டெலிவரி பண்ணுறதுக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு லாரி ஒன்று வந்தோம். அங்கே வந்துட்டு அந்த லாரியில் வந்துட்டு அந்த காய்கறிலாம் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு ஆந்திராக்கே போயிருக்கோம். போகிற வழியில் ஏந்தல் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட் டியூட்டியில் 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்துட்டு சுரேந்தர், இன்னொருத்தர் பேர் வந்துட்டு சுரேஷ்குமார். அந்த 2 பேருமே அந்த லாரியை மறிச்சிருக்காங்க. ஸோ அந்த லாரியோட டிரைவரை சேர்த்து அந்த டிரைவரோட 2 தங்கச்சிங்க கூட இருந்திருக்காங்க. ஒரு தங்கச்சிக்கு 18 வயசு. ஸோ 18 வயசு தங்கச்சியை என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சுரேந்தர்ன்ற போலீஸ்காரரு புல்லட் வண்டியில் ஏதோ ஒரு விசாரணை அப்படின்ட்டு நேராக அழைச்சிட்டு போயிடுறாரு. நேராக அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு மாதிரியான ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாரு. இது மட்டும் போதாது அப்படின்ட்டு சுரேஷ் ராஜுக்கும் திரும்ப கால் பண்ணி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை. ஸோ இது 2 பேருமே அதை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் நடக்கிறப்போ நைட்டு 12 மணி. ஸோ காலையில் 4 மணி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறதே அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துலயே இருக்காங்க. அப்புறம் காலையில் 4 மணிக்கு அந்த உள்ளூர்காரரான ஒருத்தர் பால் போடுறதா அந்த பக்கம் வரப்போ அந்த பொண்ணை பார்த்துருக்காரு. பொண்ணை பார்த்துட்டு என்ன அழுதுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு விலாவரியாக அந்த பால் போடுறவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பால் போடுறவர் வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்தோட வந்துட்டு அந்த டிரைவர்கிட்டையும், அதாவது அந்த பொண்ணோட அக்கா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கொண்டு போய் அந்த பொண்ணை சேர்த்துருக்காரு. அதாவது இது வந்துட்டு மாறி நடக்க வேண்டியது அப்படியே மாறி நடக்குது. அதாவது வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது அந்த 2 போலீஸ்காரங்க தான். ஆனா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சக மனுஷன் வந்துட்டு அந்த மனிதாபிமானத்தோட அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன நம்ம அப்பா பதில் சொல்ல போறாரு? மத்த ஆட்சியில என்ன நடந்தாலும் அப்படியே வந்துட்டு குதிப்பாரு. இதுக்கு என்ன பண்ணுவாரு? 10 லட்சம் இழப்பீடு கொடுப்பாரா? இல்ல போன் பண்ணி சாரி கேட்பாரா? இல்ல மக்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மூடி மறைக்க பெட்டி கொடுப்பாரா? இல்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுப்பாரா? இதனாலுமே நம்ம அப்பா பண்ண மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு திமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல, இப்போ அதுக்கு வாய திறக்கும். அதே மத்த கட்சிக்காரன் பிரச்சனைனா வந்துட்டு நம்ம அப்பா இப்ப மட்டும் பேசுவாமா, நீ வாமா.